ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நாம என்ன கார் லைனப் கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே யூஸ்டு கார்ஸில் அதிகமாக தேடுறது ஷிஃப்டாக தான் இருக்கும். ஒரு மாருதி ஷிஃப்ட் ஒரு 3 வெஹிக்கிள் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குன்னு சொல்லி அஸ்வின் கார்ஸ்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வண்டியை பார்க்கலாம் தான் வந்துடணும். அது இல்லாமல் இங்கே XUV 300 மாடல் இருக்கு, i10 இருக்கு. ஒரு கலெக்ஷன் ஆஃப் கார்ஸ் பார்ப்போம். மேஜராக நம்ம ஷிஃப்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 கார் எக்ஸஸா இருக்கு, அதையுமே கவர் பண்ணுவோம். நாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒரு யூஸ்டு கார்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களோட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க காரை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு, மறக்காம கால் பண்ணுங்க. நீங்க யூஸ்டு கார்ஸ் பாக்குறீங்க, அதோட பட்ஜெட் எப்படி இருக்கும், இல்ல அதோட வேல்யூ என்ன ஏதுன்ற டிஸ்கஷன் யார்ட்டையா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட நேம் ராஜேஷ், நீங்க மறக்காம கால் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளால லோனும் யூஸ்டு கார்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியும். நீங்க யூஸ்டு கார்ஸ் பை பண்றீங்க அப்படின்னீங்கன்னா லோன் டீடைல்ஸும் நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய காருக்கும் டாப் அப் லோனோ, இல்ல நீங்க நியூ கார்ஸ் எடுக்கிறீங்க, எனக்கு லோன் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கார் பார்க்கறோம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஷிஃப்ட் டீசல் வெஹிக்கிள் தான் இது. நான் 3 கார் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு கார் சேல் ஆயிடுச்சு. ஸோ 2 ஷிஃப்ட் தான் இருக்கு. அது இல்லாம நிறைய கார்ஸ் இருக்கு, நம்ம அதையும் 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஷிஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட ஸ்பெக் சொல்றேன். ஷிஃப்ட் 2016 மாடல் டீசல் வெஹிக்கிள், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,10,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இது ஒரு மேனுவல். அகைன் இது ஒரு திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். இது TN49 ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். இங்க நம்ம பார்க்கக்கூடிய எல்லா காருமே திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நம்ம தஞ்சாவூர் பெல்ட் சரௌண்டிங்ல தான் இருக்கக்கூடிய கார் தான் இது. வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். வாங்க எக்ஸ்டர்னல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டயர் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பிராண்ட் நியூ டயர்ஸ், ஃப்ரண்ட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 டயரும் பேண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. பேக் டயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 60% நல்லாவே இருக்கு. சைட் போர்ஷன்ஸ் வாங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த கார் ரொம்ப பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. டென்ட் அண்ட் ஸ்கிராச்சஸ் கூட இல்லாம நீட்டாவே இருக்கு இந்த கார். ஒரு டீசல் வெஹிக்கிள். இதோட மைலேஜ்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவுமே மாருதியை பொறுத்த வரைக்கும் மைலேஜ்ல பிரச்சனையே இல்லாம இருக்கும். இந்த கார் ஒரு 18-19 வரைக்கும் கூட மைலேஜ் தரும். அதுக்கு மேல நம்ம ஓட்டுறதை பொறுத்து மைலேஜ் டிஃபர் ஆகும். இந்த கார் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மிட் வேரியன்ட், அதாவது VDI மாடல். இது வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த கார் இன்டீரியர்ல பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தீம்ல இருக்கக்கூடிய கார் தான் இது. வாங்க இதோட லைவா இதோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு ரன் ஆயிருக்குன்றத அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,11,412 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு ஒரு டீசல் வெஹிக்கிள். இன்ஜின் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஸோ இன்ஜினுமே ரொம்ப நீட்டாக தான் இருக்கு. ரொம்ப பெரிய அந்த வால்வ் நாய்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கு. ஏசியுமே நல்ல கூலிங்காக தான் வருது. அந்த ஏசியுமே எந்த வித பிரச்சனையும் இல்லை இந்த வெஹிக்கிளில். டேஷ்போர்ட் பார்ப்போம். டேஷ்போர்ட் ரொம்ப சிம்பிளாக ஒரு அப்போ உள்ள மாடலுக்கு பேஸ் வேரியண்ட்டுக்கு எப்படி வருமோ அது மாதிரி வந்திருக்கு. க்ளோ பாக்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்றது. இது ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல வரக்கூடிய வெஹிக்கிள் தான் இது. சீட்ஸ் பார்ப்போம். சீட் எல்லாமே ரொம்ப பிராண்ட் நியூவா ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டுமே சரி, பேக் சீட்டுமே சரி ரொம்பவே கிளியரா இருக்கு. ஷிஃப்ட்டை பத்தி நம்ம ரொம்ப பேசி இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ஆஸ் யூஷுவல் ரொம்ப வருஷமா மார்க்கெட்ல இருக்க வெஹிக்கிள் தான் இது. என்னோட ஹைட் சப்போர்ட்டுக்குமே இந்த கார் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நீங்க ரைட் பண்ணி போறீங்க. டீசல் பெட்ரோலை விட டீசல் ரொம்ப பவர் அண்ட் டார்க் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுவும் டீசல் இப்ப வர பெட்ரோலே டீசலை விட அதிகமா மைலேஜ் தருது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த டீசல் கிரைஸ் இருக்க அந்த டீசலுக்குன்ற ஒரு நேச்சுரலா இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பவர் அண்ட் டார்க் ஆகட்டும், அதெல்லாம் இப்ப ரொம்ப வரக்கூடிய பெட்ரோல் வெஹிக்கிள்ல நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றத பார்ப்போம். இந்த காரோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5,75,000 ரூபாய் கோட் பண்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். இப்ப நம்ம காட்டுற கார் எல்லாமே பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் பிரைஸ் தான். நீங்க அஸ்வின் கார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தருவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அகைன் ஒரு ஷிஃப்ட் டீசல் வெஹிக்கிள், டாப் வேரியன்ட், அதாவது ZXi மாடல் தான் இது. ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,11,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. 2015 மாடல் வெஹிக்கிள். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 6,10,000 ரூபாய் கோட் பண்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். ஆனா இதோட எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம், இன்டீரியர் எப்படின்றத பார்ப்போம். இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு. அதாவது 30/11/2025 ஸ்டில் நவ், இப்போ அதாவது இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. இது ஒரு புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், TN55 ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான் இது. வாங்க இதோட எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம், இன்டீரியர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இது ஒரு டாப் வேரியன்ட் கார். இது 4 வீலுமே அலாய் வீல், ABS, ஏர் பேக் எல்லா ஃபியூச்சர்ஸுமே இந்த காருக்கு வந்துடும். டயர் பிராண்ட் நியூ டயர்ஸ், ஒரு வீல்ல 4 வீலுக்குமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம கார் எடுக்கிறோன்ற பட்சத்துல டயர்ஸோ இன்சூரன்ஸோ எந்த கவலையுமே இல்லை. இந்த கார் அப்படியே எடுத்து ரெடி டு டிரைவ் தான். ஸோ இதோட அவுட்லுக் பாருங்க, ரொம்பவே டீசென்டா இருக்கு இந்த கார்.
எக்ஸ்டர்னல் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஜீரோ டிண்டட் பண்ணிருக்காங்க கிளாஸ். ஸோ இதுக்கு ரியர்ல ஒரு பம்பர் போட்டிருக்காங்க. டாப் வேரியன்ட். ஸோ ஆனால் பட் மியூசிக் சிஸ்டம் வந்து டச் ஸ்கிரீன் வராது. ஏன்னா அந்த மாடல்ல அந்த டைம் வந்த போது மாடல்ல பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன்ஸ்லாம் வராது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும் இந்த வெஹிக்கிள். வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த வெஹிக்கிள் சீட் பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன் நம்ம இறக்கிக்கலாம் நம்ம கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும். அகைன் இது ஒரு கீலெஸ் என்ட்ரி கார், அதாவது புஷ் ஸ்டார்ட் பட்டன் உள்ள கார் தான் இது. இதை பாருங்க, புஷ் ஸ்டார்ட் பட்டனோட ஆப்ஷன்ஸ் இருக்கு. வெஹிக்கிள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த காருமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கு. நாய்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பெருசா இல்லை. லைவா நீங்க கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. 1,11,175 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இது நீங்க அங்க பார்த்த அதே மியூசிக் சிஸ்டம் தான் இந்த கார்லயும் வரும். பட் அதுல வந்து ஏர் பேக் வராது. இந்த வெஹிக்கிள்ல ஏர் பேக் வரும். இதுல கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் இந்த வெஹிக்கிள்ல. ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா மாருதியில கிளாசிக்கா அந்த எப்பவுமே வரக்கூடிய அந்த கப் ஹோல்டர்ஸ் இந்த பக்கத்தும் கொடுத்துருப்பாங்க. ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பார்ப்போம். க்ளோ பாக்ஸும் ரொம்ப நீட்டாவே இருக்கு. ஓவராலா ஃப்ரண்ட் லுக் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு. 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும். அட்ஜஸ்டபிள் ஓஆர்ஐ மிரர் வந்துடும். ஃபோல்டபிள் மிரர் ஆப்ஷனும் இதுல கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு டீசல் வெஹிக்கிள் தான். இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான். இதுவும் மைலேஜுக்கு நம்ம இந்த காரை குறைய சொல்ல முடியாது. ரொம்பவே சூப்பரா இருக்கும் மைலேஜ் வைஸ் சொல்ல போக. சீட்ஸ் பார்ப்போம். சீட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சீட்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த சீட் ஸ்டிச்சிங் பிராண்ட் நியூ சீட்ஸ் போட்டிருக்காங்க. நான் பேக் சைட்லுமே எல்லாமே சூப்பரா இருக்கு. அங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றத போய் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டொயோட்டோ எட்டியோஸ் லிவா. இதோட ஹிஸ்டரி பார்ப்போம். எட்டியோஸ் லிவா VX, அதாவது டாப் வேரியன்ட் மாடல் கார். இது 2018 ரெஜிஸ்ட்ரேஷன். சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 35,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் ரன் ஆயிருக்கு. டாக்டர் யூஸ் பண்ண வெஹிக்கிள் இது. வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டயர் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டயர் பாயிண்ட்ல இருந்து பார்ப்போம். டாப் வேரியன்ட் அலாய் வீலோட தான் வரும். டயர் பாயிண்ட்ஸ் ஒரு 50 to 60% நல்லா இருக்கு. 4 வீலுமே சேம் இதே கண்டிஷன்ல தான் இருக்கு. அவுட்லுக் பார்க்க போனா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. சின்ன சின்ன டென்ட் அண்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கும். நான் யூஸ்வல் எப்பவுமே சொல்றது தான், யூஸ்டு கார்ஸ் எடுக்கிறோன்ற பட்சத்துல சின்ன சின்ன டென்ட் அண்ட் ஸ்கிராச்சஸ் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படியே எக்ஸ்டர்னல் ரவுண்ட் பாருங்க எப்படி இருக்குன்றது. அந்த VXன்ற பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல டூயல் டோன்ல இந்த கார் இருக்கு. சிம்பிளி ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கு. டொயோட்டா இன்ஜின் ரிலேபிலிட்டியில சான்சஸே கிடையாது. இது வெறும் 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நீங்க எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் இந்த வண்டி ஒரு அதிக கிலோமீட்டர்ஸே நல்லாவே ரீச் ஆகும். வாங்க நம்ம அப்படியே இன்டீரியல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இன்டீரியல் ஓகே, நீட் அண்ட் இருக்கு. இதுல வரக்கூடிய அந்த உள்ள ஒரு மெஷ் மாதிரி ஒரு சாஃப்ட் கிளாத் ஒன்று வரும், அது இல்லை. ஸோ ஓகே. 4 விண்டோவும் பவர் விண்டோ. மிரர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. சென்ட்ரல் லாக் வந்துடும் இந்த வண்டியில. வாங்க இதோட லைவா இதோட எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்றத அப்படியே நம்ம பார்ப்போம். கிலோமீட்டர்ஸ் பாருங்க, 35,328 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இந்த வெஹிக்கிளுக்கு இருக்கு. மியூசிக் சிஸ்டம் டொயோட்டாலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தான் இது. ஒரு டீசெண்டாவே இருக்கு இதோட மியூசிக் சிஸ்டம். இதோட லுக்கே பார்க்க வந்து டொயோட்டா எட்டியோஸும் சரி, லிவா ஆர் எட்டியோஸுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சோல்ல அந்த ஸ்பீடா மீட்டர், RPM மீட்டர் எல்லாமே வந்துடும். க்ளோ பாக்ஸ் நல்ல பெருசாகவே இருக்காங்க. க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி கூலிங்குமே பர்சனலாக இந்த வெஹிக்கிள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கியர் பாருங்க, ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். இதில் எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்துடுது இன்பில்டாகவே. இதுதான் அந்த லைட் ஆன் ஆஃப், அந்த அட்ஜஸ்டபிள் பண்ணக்கூடிய மாடலுக்கு உள்ள இது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மேனுவல் ஏசி வந்துடுது. கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கிடையாது. இது ஒரு மேனுவல் டைப் ஏசி இதுதான். சீட்ஸ் பாருங்க, சீட்ஸ் எப்படி இருக்குன்றது. இந்த சீட்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கார் ஒரு ஜீரோ டிண்டட்ல டிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியல் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஃபினிஷிங் ஆகட்டும் எல்லாமே பாலிஷ் பண்ணி ரொம்பவே சூப்பரா இருக்கு. அப்படியே வாங்க நம்ம ரியர் சீட்டுக்கு போய் பார்ப்போம். ரியர் சீட்டுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நியூவா சீட் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் இவ்வளோ பல இருக்கு. மற்றபடி இன்டீரியர்ல எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. எக்ஸ்டர்னலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மைன்யூட்டான சின்ன ஸ்கிராச்சஸ் தான். அது பாலிஷ் போட்டாலே ரெக்கவரி ஆகிடும். வாங்க நம்ம அப்படியே இன்ஜின் பே எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இன்ஜின் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது ஒரு 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல் இன்ஜின், 4 சிலிண்டர் இன்ஜின். இது 16 வால்வ் டைப் இன்ஜின். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 79 பவரும் 104 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி சைட்லன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தரும்னு சொல்றாங்க.
ஆவரேஜாக 15-16ன்றது யூஸ்வலாகவே தரும். அதுக்கு மேலேயும் நம்ம ஓட்டுறதை பொறுத்து மைலேஜ் டிஃபர் ஆகும். நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது. டொயோட்டா இன்ஜின் ரொம்பவே ரிலையபிலிட்டியாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. வெஹிக்கிள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 6,50,000 ரூபாய் கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த காரை நீங்கள் பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அஸ்வின் கார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல ஷோ ஆகும். அஸ்வின் கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம காவேரி நகர் பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. அங்கதான் இந்த வெஹிக்கிளும் இருக்கு. அங்க நம்ம அடுத்த காருக்கு போவோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு XUV 300, ஒரு மினி XUV செக்மெண்ட் உள்ள கார் தான் அது. இந்த கார் பாத்தீங்கன்னா ரொம்பவே லக்ஸூரியஸா இருக்கும். உள்ள இன்டீரியர்ல நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர்ல இருந்து பார்ப்போம். இதோட ஸ்பெக்கை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். XUV 300 W6ன்ற மாடல். இது ஒரு மிட் வேரியன்ட் காரு. இயர் பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெஹிக்கிள் தான். 2023 சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு டீசல் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா 65,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. வாங்க இதோட எக்ஸ்டர்னல் என்னென்ன இருக்கு, இன்டீரியர்ல சில விஷயங்கள் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அது என்னென்னன்றத ஒன்னொன்னா சொல்றேன். சின்ன விஷயங்கள் தான், புஷ் ஸ்டார்ட் பட்டன்ஸ், அந்த அலாய் வீல், அந்த மாதிரி விஷயங்கள் தான் வராதே தவிர மற்றபடி எல்லாமே மேஜரா வந்துடும். டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ, அதுக்கான அக்சசபிள் சுவிட்ச், அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம் மிரர்ஸ் வந்துடும் இதுலயே. இன்டீரியர் வாங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம். இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீட்டா இருக்கு. அந்த மியூசிக் சிஸ்டம் பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வராது. இது ஒரு மிட் வேரியன்ட். நார்மலான மியூசிக் சிஸ்டம் தான். எல்லாமே ஸ்டில் நவ் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஏர்பேக்னு பாத்தீங்கன்னா இது டூயல் ஏர்பேக் வந்துடும் இந்த வெஹிக்கிள்ல. நான் சொன்னேன் பாத்தீங்களா, சன்ரூஃப் உள்ள ஆப்ஷன் மாடல் தான் இது. நீட்டா தான் இருக்கு. இன்டீரியர் ஆகட்டும், மேல ரூஃப் எல்லாமே நீட்டா தான் இருக்கு. எல்லாமே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இந்த வெஹிக்கிள் இருக்கு. ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, என்ன விஷயம் இதுல ஆல்டர் பண்ணிருக்காங்க, அதை மாடிஃபை பண்ணிருக்காங்கன்னு சொன்னது. என்னடா அதை காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்றது. மாடிஃபை என்ன பண்ணிருக்காங்கன்னா சீட்ஸ் தான் மாடிஃபை பண்ணிருக்காங்க. இதுல வர சீட் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் சீட் வரும். இது ஒரு பக்கெட் சீட்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. குஷன்ஸ் எல்லாம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி ரொம்பவே சாஃப்டரா இந்த குஷன்ஸை மாத்திருக்காங்க. சீட் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க உட்காந்து ஃபீல் பண்ற ஸ்டைலே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அகைன் ரியர் சீட் பாருவோம். ரியர் சீட்லயுமே நல்லா குஷனை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேரியன்ட்ல இவ்வளோ குஷனா உள்ள சீட்ஸ் வராது. ஸோ கஸ்டமர்ஸ் வெளியில கொடுத்து சீட்டை ரொம்ப குஷனா பண்ணியிருக்காங்க. நான் ப்ரெஸ் பண்றதுலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அமுங்கி அந்த குஷன்ஸ் வருதுன்றது. ரொம்பவே நீட்டா இருக்கு இந்த காரு. எக்ஸ்டர்னல் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும், எந்த வித டென்ட் அண்ட் ஸ்கிராச்சஸும் இல்லாம ரொம்பவே நீட் அண்ட் கிளியராகவே இருக்கு காரு. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டீசல் வெஹிக்கிள் தான் இது. அதுக்கான கியர் பாக்ஸ் பார்த்துக்கோங்க. வாங்க அப்படியே நம்ம இதோட இன்ஜின் பே எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இன்ஜின் ஸ்பெக் பார்ப்போம். இன்ஜின் ஒரு டீசல் வெஹிக்கிள். சிசி பாத்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர், எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 1497 சிசிக்குள்ள 4 சிலிண்டர் டீசல் வெஹிக்கிள் இது. மேக்ஸிமம் பவர் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா 115 பவரும், டார்க் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா 300 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த வெஹிக்கிள். மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இது ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உள்ள வண்டி. மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி சைட்ல இருந்து சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 மைலேஜ் கொடுக்கும்னு சொல்றாங்க. நம்ம ஒரு 17-18 வச்சுப்போம். ஆவரேஜா அவ்வளவு மைலேஜ் தரும். இது டீசல் வெஹிக்கிள்னால மைலேஜ் கண்டிப்பா தரும். வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். இன்ஜினை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இன்ஜின் வைஸ் பார்க்க ரொம்பவே நீட்டா இருக்கு. பேட்டரியுமே ஒரு நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த பேட்டரி. ஸோ இன்ஜின் பே வந்து நீட்டா இருக்கு. எந்த ஒரு ரேட் பைட்டோ அந்த மாதிரியான எந்த விஷயமுமே நடந்த மாதிரியும் அகைன் ஃபிளட்டோ சம்திங் எதுவுமே இல்லை. இது ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். ஸோ அதனால அந்த பயமும் நமக்கு தேவையில்லை. இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 9,95,000 ரூபாய் கோட் பண்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளுக்கு 10 lakhs வரைக்குமே உங்க ப்ரொஃபைல் கிளியரா இருந்தா லோனுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பாத்தீங்கன்னா i10 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். இதோட ஹிஸ்டரியை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். i10 ஸ்போர்ட்ஸ் 2014 மாடல், 2 ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 90,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட வேரியன்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட். வாங்க இதோட எக்ஸ்டர்னல் எப்படி இருக்கு, இன்டீரியர் எப்படி இருக்குன்றத 1 by 1 பார்ப்போம். இந்த காரோட எக்ஸ்டர்னல் அப்படியே டைரக்டா பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன டென்ட் இருக்கு. நான் எப்பவுமே சொல்றதுதான், யூஸ்டு கார்ஸ் எடுக்கிறோன்ற பட்சத்துல சின்ன சின்ன டென்ட் அண்ட் ஸ்கிராச்சஸ் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். மேஜரா ஒரு பெரிய ஸ்கிராச்சஸ் அது மாதிரி எதுவும் இல்லை. அந்த ஒரு சின்ன பம்பர்ல சொல்றதை தவிர. ஃப்ரண்ட் டயர் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ மிச்சலின் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. இது ஒரு ஸ்போர்ட் வேரியன்ட் தான். ஸோ பட் ஆனா அலாய் வீல் வராது. அதுக்கு பதிலாக புஷ் ஸ்டார்ட் மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த வெஹிக்கிள்ல வந்துடும். அப்படியே சைட் பாடி பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்றது. பேக் டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கு.
ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பிராண்ட் நியூ கண்டிஷன் டயர்ஸ் போட்டிருக்காங்க. அவுட்லுக்குமே பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ஒரு ஸ்போர்ட் வேரியன்ட் 1.2 லிட்டர் சிசி கொண்ட இன்ஜின் வரும். நான் இன்ஜின் பே காட்டும் போது இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் சொல்றேன். ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா மிரர்ஸ் பாத்தீங்கன்னா 0 டிண்டட் பண்ணிருக்காங்க. இது வந்து அட்வைசபிள் கிடையாது, பட் ஆனா இதுல இருக்குன்றதுக்காக நான் சொல்றேன். இன்டீரியல் பார்ப்போம். இன்டீரியர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் டோர்ல பாத்தீங்கன்னா ஃபோல்டபிள் மிரர் ஆப்ஷன் வந்துடும். இதுல ரைட் அண்ட் லெஃப்ட் ஓஆர்எம் இருக்கு. சென்ட்ரல் லாக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும். இன்டீரியல் நான் சொன்ன மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த புஷ் ஸ்டார்ட் பட்டன் சொல்லியிருந்தேன்ல, ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுக்கு இந்த புஷ் ஸ்டார்ட் பட்டன்ஸ் வந்துடும். மியூசிக் சிஸ்டம் நார்மல் மியூசிக் சிஸ்டம் தான் வரும். இதுக்கு ஏசி கூலிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் i10 பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் வரும். இன்டீரியல் பார்ப்போம். இன்டீரியல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படியே நம்ம சீட்ஸுக்கு வருவோம். சீட் பிராண்ட் நியூவா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் பீச் ஃபினிஷிங்ல சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம டேஷ்போர்டு என்ன காம்பினேஷன்ல வருதோ அதே காம்பினேஷன்ல உங்களுக்கு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டுமே நியூவா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதனால எந்த வித கரை அது மாதிரி எதுவுமே இல்லை. பார்க்கவே சிம்பிளி ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே ரியர் சீட்டுக்கு வருவோம். ரியர் சீட்டுமே ரொம்ப நீட்டாக தான் இருக்கு. வண்டி ஓவராலாவே ரொம்ப நீட்டா இருக்கு. வாங்க அப்படியே நம்ம இன்ஜின் பேவே போய் பார்ப்போம். இன்ஜின் பே பார்க்க ரொம்பவே நீட்டா இருக்கு. இதோ 1.2 லிட்டர் இதோட இன்ஜினை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா கப்பா இன்ஜின் சொல்லுவாங்க. 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல் இன்ஜின், 4 சிலிண்டர் இன்ஜின். அரௌண்ட் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு 15 to 16 மைலேஜ் கொடுக்கும். பேட்டரிஸ் நியூவா போட்டிருக்காங்க. ஸோ இதுலயுமே எந்த ரேட் பைட்டோ அந்த மாதிரியான இந்த இதுவுமே கிடையாது. ரொம்பவே நீட்டா இருக்கு. இந்த கார் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இது ஒரு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். இது ஒரு TN50 திருவாரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். 2 ஓனர்ஷிப்ல இருக்கு. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் 90,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த காரோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3,95,000 கோட் பண்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான், பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த கார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அஸ்வின் கார்ஸ் தான் இருக்கு. அஸ்வின் கார்ஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்பிளேல ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்டு கார்ஸ் கண்டென்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. Until then, நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.